அன்பார்ந்த மக்களுக்கு வணக்கம். நான் உங்கள் கார்த்திக் பிள்ளை அண்ட் வெல்கம் டு தி கேடி. கொல்கத்தா ஆர்ஜிகார் மருத்துவமனையில் ஒரு மருத்துவ மாணவி, அதாவது பிஜிடி செகண்ட் இயர் ஸ்டூடெண்ட்டு இறந்த ஒரு சம்பவம். இந்த சம்பவத்தின் அடிப்படையில் இன்றைக்கு நிறைய தகவல்கள் வெளியாகிட்டு இருக்கு மக்களே. நிறைய தகவல்களில் எது உண்மையான தகவல், எது பொய்யான தகவல் அப்படிங்கிறத டீட்டெயில்டாக விரிவாக பார்க்க போகிறோம் இந்த பதிவில். கொல்கத்தாவில் ஆர்ஜிகார் மருத்துவமனையில் ஒரு பிஜிடி மருத்துவ மாணவி கொலை செய்யப்பட்டு இறந்திருக்கிறார். ஸோ 9th ஆகஸ்ட் இந்த காலையில் ஒரு 7:30 மணிக்கு இந்த இவங்களுடைய சடலத்தை பார்க்குறாங்க. ஸோ அதை பார்த்த பிறகு அது ரேப் அண்ட் மர்டர் அப்படிங்கிற மாதிரி ஒரு தகவல் வெளியாகுது. அதற்கு பிறகு இதை பண்ணவர் யாருன்னு பார்த்து சஞ்சய் ராய் அப்படிங்கிற ஒரு ஃபர்ஸ்ட் அக்யூஸ்டை அரெஸ்ட் பண்ணிட்டாங்க மக்களே. இதற்கு பிறகு கிட்டத்தட்ட அவங்க உடம்புல 151 கிராம் ஆஃப் சீமன் ட்ரேசஸ் இருந்துச்சு அப்படிங்கிற மாதிரியான ஒரு பொய் தகவலை ஃபஸ்ட்டு பரப்புனாங்க. எப்போவுமே ஒரு விஷயம் மக்களே, சீமன் அப்படிங்கிறது ஒரு லிக்விட் அப்படிங்கிறதே நீங்கள் கிராம் கணக்கில் அளக்க முடியாது. இட் ஷுட் பி இந்த மில்லி லிட்டர்ஸ் அப்படி தான் அளப்பாங்க. ஸோ அப்போ இது கிராம் அப்படின்னு சொன்னதே முதல்ல ஒரு தப்பான தகவல் அப்படிங்கிறத பார்க்க முடியுது. அதுக்கு பிறகு அது உறுதிப்படுத்தப்பட்ட தகவல் என்னென்னு பார்த்தீங்கன்னா 151 கிராம் சீமன்லாம் கிடையாது, யாரோ பொய்யா பரப்பி விட்டுருக்குறாங்க அப்படிங்கிறதும். அந்த பர்டிகுலர் டாக்டரை இன்று கொல்கத்தா போலீஸ் சம்மன் கொடுத்து விசாரிக்கிறாங்க அப்படிங்கிற தகவல் கிடைச்சிருக்க மக்களே. அதை நான் அடுத்த வீடியோ தெளிவாக நான் போடுறேன். பட் பிஃபோர் தட் ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் எனக்கு என்னென்னு பார்த்தீங்கன்னா, அந்த மாணவி கூட படிச்சுக்கிட்டு இருந்த ஒரு சில மாணவிகள் நேற்று வெளியே பேசியிருக்காங்க அப்படின்னும், அதில் ஒரு மாணவி மட்டும் ரொம்ப போல்டான பொண்ணு. அவங்க எல்லாத்தையும் எதிர்த்து கேள்வி கேட்கக்கூடிய ஒரு நபர். அவங்க இறந்து போன மாணவி முக்கியமாக ட்ரக் சிஃபோனிங் ராக்கெட் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு வார்த்தையை பயன்படுத்துகிறாங்க. அந்த பொண்ணு இறந்து போன மாணவி ட்ரக் சிஃபோனிங் ராக்கெட்டை பற்றி எதிராக இங்கே பேசிகிட்டு இருந்தா. எதிராக நிறைய தகவலை வச்சிருக்க முடியும். அதனால கூட அந்த பெண் கொலை செய்யப்பட்டிருக்கலாம் அப்படிங்கிற ஒரு தகவல் கொடுக்குறாங்க மக்களே. இப்போது இந்த இடத்துல தான் எல்லாருமே என்ன நினைக்கிறாங்கன்னா, ஓகே ஃபஸ்ட்டு ஒரு விஷயம் பார்த்துடலாம். வாட் இஸ் ட்ரக் சிஃபோனிங் ராக்கெட் அப்படின்னா பார்த்தீங்கன்னா மக்களே, மருத்துவமனையிலேருந்து இருக்கக்கூடிய ட்ரக்குனா இங்கே மெடிசன்ஸ் தான். நிறைய பேர் இது வெவ்வேறு மாதிரி பரப்பிட்டுருக்குறாங்க. இது கஞ்சா அப்படிலாம் பரப்பிட்டுருக்காது கிடையாது. ட்ரக் சிஃபோனிங் ராக்கெட் அப்படின்னால் அரசு மருத்துவமனையில் வரக்கூடிய இலவச மருந்துகளை எடுத்து வெவ்வேறு இடத்துல விற்கிறதுன்றது தான் ட்ரக் சிஃபோனிங். ஸோ ராக்கெட் அப்படின்னால் ஒரு குழு. ஸோ ட்ரக் சிஃபோனிங் ராக்கெட் அப்படின்னால் ஆர்ஜிகார் அரசு மருத்துவமனையிலேருந்து வரக்கூடிய அங்கே இலவசமாக அரசு கொடுக்கக்கூடிய மருந்துகளை எடுத்துகிட்டு போய் வெளியே வெவ்வேறு ரேட்டில் விற்று பணம் பார்க்கக்கூடிய ஒரு குழு, இல்லை ஒரு டீம், இல்லை ஒரு ஃப்ராடு கும்பல் அப்படின்னு சொல்லலாம். இதை பற்றி அந்த பெண்ணு பேசிகிட்டு இருப்பாங்க அப்படிங்கிற ஒரு சின்ன வார்த்தையை மட்டும் அந்த மாணவியோடைய ஃப்ரெண்டு பயன்படுத்தியிருக்காங்க. இதற்கு மேலே எந்த ப்ரோபுமே பண்ணுறப்பவும் அவங்க டீட்டெயில் கொடுக்கவே இல்லை. ஃபஸ்ட்டு சரிம்மா எந்த இடத்துல அவங்க அதை பார்த்தாங்க, எப்படி கண்டுபிடிச்சாங்க, ஏதாவது ஒரு சினாரியோ எக்ஸ்பிளைன் பண்ணுங்கள், ஏதாவது ஒரு சம்பவத்தை எக்ஸ்பிளைன் பண்ணுங்கள். இப்படி எந்த ஒரு விஷயத்தை பற்றியுமே ஊடகங்களும் அவங்க கேட்க முடியல. அவங்க அதை பற்றி வெளியே சொல்லவும் மாட்டேன்றாங்க. அப்படிங்கிறப்போ என்ன நமக்கு ஒரு சந்தேகம் ஏற்படுதுன்னா மக்களே, சந்தேகம் ஏன் ஏற்படுதுன்னு நம்ம சொல்கிறோம். ஃபஸ்ட்டு இதுவரையில் வெளியே பேசாத இறந்து போன மாணவியோடைய தந்தை நேற்று என்ன சொல்கிறாருன்னா, அவர் என்ன சொல்லியிருக்காரு, எங்களுக்கு மம்தா பானர்ஜி கவர்மெண்ட் மேலே நம்பிக்கை இல்லை. ஏன்னா எங்களுடைய ஒரே மகள், எங்கள் மகளை நாங்கள் தகனம் பண்ண போயிட்டுருக்கோம். அப்போ இறுதி தகனம் பண்ண போகிறப்போ எங்களுக்கு முன்னாடி ஒரு 3 பிணங்கள் இருக்கிறது. எங்கள் 3 பிணங்கள் இருக்கிறத தாண்டி எங்கள் பிணத்தை நீங்கள் ஃபஸ்ட்டு பண்ணிடுங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த 3 பிணத்தை முன்னாடி எங்களுடைய மகளை போய் தகனம் பண்ணுறதுக்கு சொல்லியிருக்காங்க. ஏன் இவங்களை அவசரம் பண்ணோம்? இவங்க இப்போ ஏதோ மறைக்கிறாங்களா? அதனால் எனக்கு மம்தா பானர்ஜியோடைய கவர்மெண்ட் நம்பிக்கை இல்லை அப்படிங்கிற மாதிரியான ஒரு ஸ்டேட்மெண்ட்டை கொடுக்குறாரு அவங்க அப்பா. ஃபர்ஸ்ட் பாயிண்ட். செகண்டு, 151 கிராம் ஆஃப் சீமன் ட்ரேசஸ் இருந்துச்சு அப்படின்ற மாதிரி ஒரு தப்பான தகவலை ஒரு டாக்டர் வெளியே சொல்கிறார். அவர் அந்த போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட் டீம்லாம் கிடையாது, எதுலேயுமே கிடையாது.
ஆனால் அவர் வெளியே வந்து இதை இந்த மாதிரி ஒரு தகவலாக வெளியே பரப்புகிறார். செகண்ட் பாயிண்ட். மூணாவது பாயிண்ட், 13th அன்னைக்கு 13ஆம் தேதி இரவு ஹானரபிள் கொல்கத்தா ஹைகோர்ட்டு இந்த வழக்கை சிபிஐக்கு மாற்றுறாங்க. சிபிஐக்கு மாற்றின பிறகு இது டோட்டலாக வேறு இன்வெஸ்டிகேஷன் விங்குக்கு மாறிடுச்சு. அப்போது இது ஃபஸ்ட்டு நடக்க போகுதுன்றது தெரிஞ்சு போச்சு. ஆனால் அந்த இடத்துல 13th அன்னைக்கு நைட்டு அங்கே இருக்கக்கூடிய ப்ரொட்டஸ்டர்ஸ்னு சொல்லலாம், அங்கே இருக்கக்கூடிய நபர்கள் சொல்கிறாங்க, இந்த நைட்டு வந்து நாங்கள் இங்கே வந்து டெமான்ஸ்ட்ரேட் பண்ண போகிறோம், இங்கே தான் நாங்கள் வெளியே வந்து போராட்டம் பண்ண போகிறோம், நாங்கள் வெளியே போக மாட்டோம், டு நைட் இஸ் ஆர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வார்த்தையை பயன்படுத்துகிறாங்க. அன்றைக்கி நைட்டு திடுதிப்புன்னு 7000 பேர் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் ஹானரபிள் கோர்ட்டில் 7000 பேர் கிடையாது, இது கிட்டத்தட்ட 100-150 பேர் உள்ளே வந்தாங்க. தே ஆர் வயலேட்டர்ஸ். உள்ளே திடுதிப்புன்னு உள்ளே பூந்தாங்க, வந்து டோட்டலாக வேண்டலைஸ் பண்ணிட்டு போயிட்டாங்க. அதில் முக்கியமாக கிரவுண்ட் ஃப்ளோரில் இருக்கக்கூடிய ஐசியூ, தேர்ட் ஃப்ளோரில் இருக்கக்கூடிய ஒரு சில இடங்கள்லாம் வந்து வேண்டலைஸ் பண்ணிட்டாங்க அப்படிங்கிறாங்க. இந்த வேண்டலைஸ் பண்ண டீம் யாருன்னு இது வரைக்கும் கண்டுபிடிக்கப்படாமல் இருக்குது. வீடியோவை பார்த்து கொல்கத்தா போலீஸ் ஒரு 5 பேர் அரெஸ்ட் பண்ணிருக்கிறாங்க இதுவரையில். சரி, இப்போ பாருங்கள் மக்களே, நம்ம இதில் வந்து ஒரே ஒரு விஷயத்தை ஃபஸ்ட் எடுத்து பேசுவோமே. இதில் வந்து ட்ரக் சிஃபோனிங் ராக்கெட் இருக்குது, உள்ளே இருந்து மருந்துகளை கடத்தி கொண்டு போய் வெளியே விற்கக்கூடிய ஒரு டீமை பற்றி இறந்து போன அந்த மாணவிக்கு தெரிஞ்சிருக்கு அப்படின்னால், அது தெரிஞ்சிருக்கிறதுனால அந்த மாணவியை வெளியே சொல்ல விடாமல் நிப்பாட்டணும் அப்படின்னால், இதில் ஃபஸ்ட்டு இந்த குற்றவாளியாக யார் வர முடியும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த காலேஜுடைய பிரின்சிபால் தான் வர முடியும். அப்போது இதில் இன்னொரு ஆஸ்பெக்டையும் பார்க்கலாம். அப்போ இந்த காலேஜ் பிரின்சிபல் தான் வர முடியும் அப்படின்னால், இந்த இடத்துல அந்த காலேஜ் பிரின்சிபலுக்கு கூட சப்போர்ட் பண்ணுறதுக்காக சஞ்சய் ராய் அப்படிங்கிற நபர் இவர் டைரெக்டாக உள்ளே வராரு. இந்த ஹாஸ்பிட்டல் ஃபுல்லாக தெரியும், ஹாஸ்பிட்டல் தெரிஞ்சவர் இந்த சிசிடிவி கேமரா இருக்குன்றதும் தெரியும். அது தெரிஞ்சு இவர் வந்து ஏன் இந்த மாணவியை ஹாஸ்பிட்டலுக்கு உள்ளே கொலை செய்ய வேண்டும் அப்படிங்கிற ஒரு சந்தேகம் இருக்கிறது. 2 ஆஸ்பெக்ட் இருக்குது மக்களே. அதாவது இந்த ஹாஸ்பிட்டலுக்கு உள்ளே தான் இந்த மாணவி ஒரு தப்பு நடக்குது அப்படிங்கிறத வெளியே சொல்கிறதுக்காக இருந்திருக்கிறாங்க. அதனை வெளியே சொன்னால் இது எல்லாருக்கும் பிரச்சனை வந்துடும் அப்படிங்கிறதுனால இவங்களை கொலை செய்ய திட்டம் போட்டாங்க. அப்படின்னால் கொலை செய்யறதுக்கு வெளியே பல இடங்கள் இருக்கின்றன. இவங்க டே ஸ்காலர் மாணவி தான், வெளியே போவாங்க, வெளியே போகிறப்போ ரோட்டில் போகிறத பண்ணியிருக்கலாம். இதில் சஞ்சய் ராய் டைரெக்டாக எப்படி இன்வால்வ் ஆகுவார் அப்படிங்கிற ஒரு பெருத்த சந்தேகம் இருக்கிறது. நெக்ஸ்ட் சந்தேகம் பார்த்திங்கன்னா, இன்றைக்கி சிபிஐலேருந்து என்ன சொல்கிறாங்கன்னா, இந்த டாக்டரை விசாரிக்கிறாங்க, டாக்டர் கோஷ் விசாரிக்கிறாங்க, 3 நாள் விசாரிக்கிறாங்க. 3 நாளுக்குமே கேட்கக்கூடிய முதல் கேள்வி என்னென்னா, நீங்கள் டெட் பாடியை பார்க்காமலேயே இதை தற்கொலைன்னு ஏன் சொன்னீங்க? அப்போது உங்களுக்கு யாரோ ஒருத்தவங்க தற்கொலைன்னு சொல்லி நீங்கள் சொன்னீங்களா? ஏன்னால் கிட்டத்தட்ட 40 நிமிஷம் போலீஸ் வருவதற்கு முன்பாகவே நீங்கள் இதை தற்கொலைன்னு டிக்ளேர் பண்ணிருக்கிறீங்க. அப்போ டெட் பாடியை பார்க்காம டிக்ளேர் பண்ணிட்டீங்களா? ஃபர்ஸ்ட் பாயிண்ட். செகண்ட் பாயிண்ட்டு, இப்போ அவங்க அந்த பெண்ணுடைய அப்பா அம்மா வராங்க, வந்த அப்புறம் 3 hours நீங்கள் ஏன் பார்க்க விடாமல் தடுத்திருந்தீங்கன்னு கேட்குறாங்க. இதற்கு ஒரு காரணம் இருக்குது. என்னென்னா மக்களே, அந்த ஃபஸ்ட்டு போலீஸ் வருவாங்க, பாடி செக்யூர் பண்ணுவாங்க, அப்புறமா வந்து இன்குவெஸ்ட் பண்ணுவாங்க. இன்குவெஸ்ட் பண்ணதுக்கு அப்புறம் தான் அந்த அப்பா அம்மாங்க வந்து பார்க்க விடுவாங்கன்றது வேறு கதை. ஆனால் இப்போ கேள்வி என்னால், எதற்காக நீங்கள் தற்கொலை என்று டிக்ளேர் பண்ணீங்க வித்தவுட் சீயிங் த பாடி அப்படின்னு கேட்குறாங்க. அப்போ யாரோ சொல்லி இந்த கோஷ்ன்ற டாக்டர் வந்து தற்கொலை சொல்லியிருந்திருக்காரு அப்படிங்கிறது தான் நீங்கள் பார்க்க வேண்டிய ஒரு வார்த்தை. இப்போது இவ்வளவு டேர்ம் எடுத்துக்கலாம் மக்களே. உதாரணத்துக்கு அந்த ஹாஸ்பிட்டலில் ட்ரக்கை வெளியே கொண்டு போய் விற்கிறாங்க. ட்ரக்ஸ்னால் மாத்திரை விற்கிறாங்க. இந்த மாத்திரையை வெளியே கொண்டு போய் விற்கிறதுனால அது ஒரு மிகப்பெரிய குற்றம் அப்படிங்கிறது கிடையாது. ஸோ ஆஸ் பர் த ஐபிசி, மாத்திரையை வெளியேருந்து கடத்தி கொண்டு போய் விற்றாங்க அப்படின்னால் அதிகபட்சம் என்ன பண்ணுவாங்க? ஃபைன் போடுவாங்க. இதை அவங்க பண்ண முடியும். இல்லைனால் இது கொலை குற்றத்தை தாண்டி ஒரு மிகப்பெரிய குற்றமாக அது இருப்பதற்கு வாய்ப்பு கிடையாது. பாயிண்ட் நம்பர் 1. பாயிண்ட் நம்பர் 2, அதற்காக அந்த பர்டிகுலர் பிரின்சிபல் தான் இந்த விஷயத்தை பிளான் பண்ணாரு அப்படின்னு ஒரு தியரி சொல்கிறாங்க சில பேர். அப்படி அவர் பிளான் பண்ணியிருக்காரு அப்படின்னால் 3 நாட்களாக சிபிஐ என்கொயரி பண்ணிகிட்ருக்கு. இந்த சமயத்தில் கண்டிப்பாக அவரை அரெஸ்ட் பண்ணுவதற்கு எல்லா முகாந்திரமும் இருக்கும். அவர் தான் A1 குற்றவாளியாக மாற்றப்பட்டிருப்பார். பட் 3 நாளாகவும் அவங்க வந்து விசாரிச்சுட்டு அவரை விட்டுடுறாங்க. அப்படிங்கிறப்போ அங்கே நமக்கு என்ன சந்தேகம் ஏற்படுது அப்படின்னால்,
இந்த ட்ரக் சிஃபோனிங் ராக்கெட்டுனால இந்த கொலை நடந்திருக்க முடியுமா என்ற சந்தேகம் இருக்கிறது. இப்போ அடுத்த ஒரு பாயிண்ட் எடுத்துக்கலாம். இப்போ இந்த ட்ரக் சிஃபோனிங் ராக்கெட்னால இதில் வந்து சஞ்சய் ராயை உள்ளே எடுத்துக்கிட்டு சஞ்சய் ராய் இந்த டாக்டர்ஸ் எல்லாம் ஒன்று சேர்ந்து ஒரு டீமாகத்தான் கொலை பண்ணியிருக்கிறாங்க இந்த மாணவியை அப்படின்னால் இந்த இடத்துல இந்த ப்ரெமிசஸ்குள்ளே கொலை பண்ணால் இதில் இவங்க எல்லாம் தான் ஃபஸ்ட்டு மாட்டுவாங்க அப்படிங்கிறதும் கண்டிப்பாக ஒரு போலீஸ் கூடவே இருக்கக்கூடிய நபர் கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கும். அப்போது அதையும் அவர்கள் செய்திருப்பதற்கு வாய்ப்புகள் மிக மிக குறைவென்று பார்க்க முடியுது மக்களே. இந்த ட்ரக் சிஃபோனிங் ராக்கெட்னால், அதாவது இந்த மாத்திரையை உள்ளேருந்து வெளியே எடுத்துகிட்டு போயிட்டு விற்று கள்ளச்சந்தையில் விற்று ஒரு பணம் பார்க்குறாங்க அப்படிங்கிறது ஒரு மிகப்பெரிய குற்றமெல்லாம் கிடையாது. ஆஸ் கம்பேர்ட் டு த மர்டர் கேஸ். இதனால் இந்த மாணவி கொலை பண்ணப்பட்டிருக்கலாம் அப்படின்னு அந்த தோழிகள் சொல்கிறது அப்படிங்கிறது ஏற்றுக்கும்படியாக இல்லாமல் இருக்கிறதுன்றது நம்ம ஒரு ஆஸ்பெக்டில் பார்க்க முடியும் மக்களே. அதாவது இந்த ட்ரக்ஸை வெளியே கொண்டு போய் விற்கிறாங்க, விற்கலை, இதை பற்றியே பேசலை. இதனால் இந்த மாணவி கொல்லப்பட்டிருக்கலாம் அப்படிங்கிறது கொஞ்சம் ஏற்றுக்கும்படியாக இல்லை அப்படிங்கிறத பார்க்க முடியுது. ஃபர்ஸ்ட் பாயிண்ட். செகண்ட் பாயிண்ட்டு, நமக்கு தெரிந்து ஜஸ்ட் அப்சர்விங் த சினாரியோ மக்களே, இதை பார்க்கும் பொழுது 13th ஆகஸ்ட் வரைக்கும் இதில் ஃப்ரிஞ்ச் எலிமெண்ட்ஸ்ன்னு சொல்லுவோம் நம்ம ஜென்ரலாகவே. ஒரு வழக்கு நடக்குது, அந்த வழக்கை எதிர்த்து ஏகப்பட்ட தப்பான தகவல்களை வெளியே பரப்பி அந்த தப்பான தகவல் மூலியமாக மக்களை வந்து எழுச்சியடைய வச்சு அந்த அரசாங்கத்தை டிசால்வ் பண்ணுறதுக்குன்னு ஒரு குரூப் சுற்றிக்கிட்டு இருக்கும். அந்த ஃப்ரிஞ்ச் எலிமெண்ட்ஸ் வந்து 13th ஆகஸ்ட்லேருந்து உள்ளே என்ட்ராயிருக்காங்க பயங்கரமான்றதை நம்ம பார்க்க முடியுது. அதுக்கு ஃபஸ்ட்டு விஷயம் அந்த வேண்டலைசேஷன். ஸோ ஹாஸ்பிட்டலில் சம்மந்தமே இல்லாத நபர்கள் உள்ளே பூந்து அடித்து உடச்சி நொறுக்கிறாங்க. வெளியே டெமான்ஸ்ட்ரேட் பண்ணிருக்கக்கூடிய அந்த நபர்கள், அந்த டாக்டர்ஸ் அண்ட் நபர்கள், அவர்களையும் துரத்தி விட்டுட்டு இவங்க உள்ளே வந்து சார்ஜ் எடுத்துக்கிட்டு ஹாஸ்பிட்டலுக்குள்ளே பூந்து உடைக்கிறாங்க, அடிக்கிறாங்கன்றதே நமக்கு ஃபிஷ்ஷியாக இருக்குது. ஏன்னால் அன்றைக்கு தான் சிபிஐ மாற்றப்பட்டிருக்கு. வேறு அன்றைக்கி ஏன் இதை பண்ணோம் அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்குது ஃபஸ்ட்டு. அதற்கு பிறகு பார்த்தீங்கன்னா இதுவரை பேசாத அந்த மாணவியின் தந்தை ஒரு உப்புச்சப்பு இல்லாத காரணத்தை அவன் சொல்லிக்கிட்டு மம்தா கவர்மெண்ட்டை குற்றம் சொல்கிறார். தேர்ட் பாயிண்ட்டு, 151 கிராம் ஆஃப் சீமன் ட்ரேசஸ் இருக்குதுன்னு சொல்லிட்டு ஒருத்தர் அளந்து விட்டு உட்காந்துட்ருக்கார். இது மட்டும் இல்லாமல் இதை வச்சுக்கிட்டு தமிழ்நாட்டை பொறுத்தளவுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு டாக்டர் ஒருத்தர் ரீசெண்டாக நான் ஒரு வீடியோ பார்த்தேன். இதுக்கு முன்னாடி வேறு சேனலில் பேசினப்போ இது ரேப் அண்ட் மர்டர்னார். இப்போ என்னென்னால் மர்டர் அண்ட் ரேப்புன்றார். ஸோ இஷ்டத்துக்கு விஷயத்தை மாற்றி பேசி ஏகப்பட்ட கன்றாவியான செக்ஸ் படத்தெலாம் உள்ள திணிச்சிட்டு உட்காந்துட்ருக்குறாங்க. இது அங்கேயும் தொடர்கிறது அப்படின்னு பார்க்க முடியுது. சிலனால் இது எல்லாமே மம்தா கவர்மெண்ட்டுக்கு அகெயின்ஸ்டாக இவங்கள் கிளப்பி விடக்கூடிய விஷயங்களா அப்படிங்கிற பெருத்த சந்தேகம் ஏற்படுகிறது இந்த இடத்துல மக்களே. அடுத்த மிக முக்கியமான பாயிண்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா 36 மணி நேரம் வேலை செய்ய வச்சுட்டாங்க அப்படிங்கிறத பெரிய பாயிண்டாக பல பேசிகிட்டு இருக்கிறீங்க. உங்களுக்கு தெரிஞ்ச எம்டி ஃப்ரெண்டு இருந்தால் போய் கேட்டு பாருங்கள். இன்றைக்கி காலகட்டங்களில் எம்டி படித்து முடிக்கிறது அப்படிங்கிறதே குதிரை கொம்பான விஷயமா இருக்குது. ஏனால் எம்டி படிக்கிறவங்க ஒரு 2 ஆஸ்பெக்ட் மக்களே, நான் இதை ஓப்பனாகவே சொல்கிறேன். டாக்டர்ஸ் இருந்தீங்கன்னா கண்டிப்பாக இதை நான் சொல்கிற விஷயத்தை உணர்வீங்க, கண்டிப்பாக அதை நீங்கள் வந்து ஆதரிப்பீங்கன்னு எனக்கு தெரியும். ஏனால் நடந்துகிட்டு இருக்கிற பிரச்சனை பார்த்தீங்கன்னா எம்பிபிஎஸ் படிக்கிற வரைக்கும் யாருமே டாக்டர் கிடையாது. ஸோ அவங்க படிக்கிற சின்ன பசங்க எம்பிபிஎஸ் படிச்சுட்டு ப்ராக்டிஸ் பண்ணிக்கிட்டு அடுத்து எம்டி பண்ணுவாங்க. எம்டி பண்ணும் பொழுது இது நடந்துக்கிட்டு இருக்க மக்களே. உதாரணத்துக்கு நான் சொல்கிறேன், இப்போ ரீசெண்டாக கூட பார்த்தீங்கன்னா கீழ்பாக் ராயப்பேட்டா மெடிக்கல் ஹாஸ்பிட்டல் இருக்குது பாருங்கள், அங்கே வந்து கேன்சர் இன்ஸ்டியூட்டில் இருக்கக்கூடிய கேன்சர் டிபார்ட்மெண்ட்டில் ஒரு டாக்டர் ஒருத்தவர் ஆப்ரேஷன் தேட்டருக்குள்ளே ஒரு பெண் பயிற்சியாளர் டாக்டர் அவங்க வராங்க. அவங்க கட்டி பிடிச்சிருந்தான்னு சொல்லிட்டு ஒரு பெரிய கேஸ் இன்னும் கேஸ் போயிட்டுருக்கு பார்த்தீங்களா மக்களே. அந்த டீம், அந்த டாக்டருக்கு மேலே ஒருத்தர் இருந்தார், அவர் தான் இப்போ ஹெச்ஓடியாக இருக்கார், இப்போ நான் கட்டி பிடிச்சவர் தான். அவங்களுடைய டிபார்ட்மெண்ட்டில் கேன்சருக்கு எம்டி படித்து வெளியே வந்தவங்கெல்லாம் கண்டிப்பாக குமுறிட்டே இருப்பாங்க. ஏனால் எம்பிபிஎஸ் வரைக்கும் வேறு கதை மக்களே. எம்டி படிக்கிறாங்கனால் ஒரு டாக்டர் இன்னொரு டாக்டருக்கு ட்ரைனிங் கொடுக்குற மாதிரி அர்த்தம். இது என்ன நடக்கும்னு பார்த்தீங்கன்னா, உதாரணத்துக்கு நான் சொல்கிறேன் உங்களுக்கு, ஒரு கேன்சருக்கு எம்டி பண்ணுறான்னு வச்சுக்கோங்களேன் மக்களே. இட்ஸ் லைக் ஆங்காலஜி டிபார்ட்மெண்ட். ஆங்காலஜி எம்டி பண்ணுறாங்க அப்படின்னால் ஒரு ஆங்காலஜி எம்டியாக இருக்கக்கூடிய ஒருத்தவர் இன்னொரு எம்டி ட்ரைனிங் கொடுத்துட்ருப்பார்.
இவருக்கு என்ன பிரச்சனை இருக்கும்னால், இவன் படித்து என்னை விட பெருசாக வந்து நிற்பானோ, அப்போ என்னை மதிக்காமல் அவன் போயிடுவானோ அப்படிங்கிற ஒரு பெரிய ஈகோ இன்றைக்கும் பல இடங்களில் எம்டி படிக்கிறவங்கக்கிட்ட ரொம்ப அதிகமாகவே இருக்கும். எம்டி கற்றுக் கொடுக்குறவங்கக்கிட்ட எம்டி படிக்கிறவங்க எப்படா இந்த விஷயத்தை முடிச்சுட்டு விட்டுட்டு போடுவோம், எப்படா அதை கிளியர் பண்ணுவோம் அப்படிங்கிற மிகுந்த மன உளைச்சல் தான் எம்டி படிக்கிறாங்க இன்றைக்கு இருக்கக்கூடிய நிலைமையில். டாக்டர்ஸ் வில் ரியலி அண்டர்ஸ்டாண்ட் வாட் ஐம் டெல்லிங். அந்த மாதிரி எம்டி இப்போ கிளியர் பண்ணுறதுக்கு 36 மணி நேரம் அந்த ஒரு ப்ராசஸ்ஸு 36 ஹவர்ஸ் 36 மணி நேரம் தொடர்ந்து வேலை பார்க்குறது அப்படிங்கிறது அவனுடைய கோர்ஸ்லேயே ஒரு எழுதப்படாத ஒரு சிலபஸாக இன்றும் பார்த்து கொண்டிருக்கிறார்கள். நிதர்சனமான உண்மை. இந்த வழக்கில் மட்டும்தான் புதுசாக இதை பண்ணாங்க அப்படிங்கிறது கிடையாது. இது எம்டி படித்தவங்களுக்கும் படிச்சுட்டு கண்டிப்பாக தெரியும். இதுக்கு ரெகுலேஷன்ஸ் கொண்டு வரணும் அப்படின்னு போராடுறது நல்ல விஷயந்தான். 36 ஹவர்ஸ் அப்படிங்கிறத இன்றைக்கி எம்டி படிக்கக்கூடிய நிறைய பேர் அனுபவிச்சுட்ருக்கிறாங்க. இது மிகப்பெரிய ஸ்ட்ரெஸ்ஸை ஏற்படுத்தும் அவங்களுக்கு. அதுக்கு மார்க்ஸ்லாம் வேறு வச்சுருப்பாங்க எம்டி படிக்கிறவங்களுக்கு. இது நிதர்சனமான உண்மை. இந்த பெண்ணை மட்டும் அது பண்ணல மக்களே. அதே கல்லூரியில் படிக்கக்கூடிய எல்லாருக்குமே இந்த 36 மணி நேரம் வேலைன்றது எல்லாருக்குமே இருக்கிறது. அதை அண்டர்கோ பண்ணுறப்போ அவங்க மிகுந்த மன உளைச்சலுக்கு ஏற்படுறாங்க, பயங்கர ஸ்ட்ரெஸ் ஆகிறாங்க. இதில் பார்த்தீங்கன்னா அந்த ஹெச்ஓடியை நீங்கள் அனுசரித்து போகணும். ஏதாவது நீங்கள் கொஞ்சம் வார்த்தை அதிகமாக பேசிட்டீங்க, காண்டா பேசிட்டீங்க அப்படின்னா உங்களை எப்படியெல்லாம் ஃபெயில் பண்ண முடியுமோ ஃபெயில் பண்ணுறதுக்கு வேலை பார்ப்பாங்க. எனக்கு தெரிஞ்ச இன்றைக்கி சென்னையில் இருக்கக்கூடிய ஒரு ஆங்காலஜி டாக்டர், அவர் வெரி ஃபேமஸ் டாக்டர், ஒன் ஆஃப் த ஃபேமஸ் டாக்டர். அவர் எம்டி படிக்கிறப்போ அவர் நல்லா எக்ஸ்ட்ராடினரி பிரில்லியண்ட்டாக இருக்காருன்றதுக்காகவே அவரை 3 வாட்டியோ 2 வாட்டியோ ஃபெயில் பண்ணிட்டே இருந்தாங்க. வேணே சும்மா வச்சுக்குமே. ஏன்னால் அந்த மார்க்ஸ்லாம் அவங்க கண்ட்ரோலில் இருக்கும், அந்த ஹெச்ஓடி கண்ட்ரோலில் இருக்கும். ஸோ இந்த காரணத்துக்காக கூட இந்த இறந்து போன மாணவி தான் 2 கொஞ்சம் எக்ஸ்ட்ரா வாய் பேசிட்டாங்க அப்படின்னா அந்த பிரின்சிபாலோ அந்த ஹெச்ஓடியோ மிகுந்த காண்டில் இருப்பாங்க இவங்க மேலே. இவங்களை ஃபெயில் பண்ணுறதுலேயே மும்மரமாக இருப்பாங்க. டைரியில் எழுதின வார்த்தைன்றது, நான் நிச்சயமாக என்னுடைய டிபார்ட்மெண்ட்டில் நான் ஃபஸ்ட் ரேங்க் எடுத்து தான் வெளியே போவேன்ற வைராகியம் அப்படிங்கிறது இந்த மாணவி மட்டும் கிடையாது மக்களே. இந்த மாணவி எழுதிட்டாங்க. எம்டி படிக்கக்கூடிய ஒருத்தருக்கும் எப்பா நான் எப்படியாச்சும் கிளியர் பண்ணிட்டு போயே ஆகணும்பான்ற ஒரு மிகுந்த ப்ரெஷரில் இருக்கிறாங்க. ஒரு சில பேர் வைராக்கியம் அதிகமாக உள்ளவங்க, நான் ஃபஸ்ட் ரேங்க் எடுத்துகிட்டு போகிறேன் பாடுறா, யார் பெரியவங்கன்னு பார்த்துக்கலாம் வாடா அப்படிங்கிற கான்லேயும் நிறைய பேர் இன்னும் படித்து தான் இருக்கிறாங்க, படித்து முடிச்சு சொல்லி வந்திருக்கிறாங்க மக்களே. இந்த 36 மணி நேரம் மேட்ரு அப்படிங்கிறது ஒரு பெரிய மேட்ரு கிடையாது. ஸோ இதனை நம்ம ஒரு பெரிய கன்சிடரேஷன் எடுத்துக்கவும் முடியாது இந்த இடத்துல மக்களே. இப்போ ஒரே விஷயந்தான், இந்த பிரின்சிபால் கோஷ் யாரோ ஒருத்தவங்க சொல்லி இவர் போய் டெட் பாடியை கூட போய் பார்க்காம இவர் சூசைட் டிக்ளேர் பண்ணுறார். அதை ஏன் பண்ணாருன்றது தான் இங்கே இந்த ஒரு சினாரியோக்குள்ளே வரக்கூடிய ஒரு மிகப்பெரிய ட்விஸ்டாக இருக்க முடியும். ஸோ அது ஒருவேளை, ஏன்னால் மொத்தமாக உதாரணத்துக்கு அந்த கம்ப்ளீட் ஹாஸ்பிட்டலில், ஆர்ஜிகார் ஹாஸ்பிட்டலில் இந்த சஞ்சய் ராய் அப்படிங்கிற நபர் எங்கே வேணால் போயிட்டு வர முடியும். இப்படி போயிட்டு வர முடியறதுனால அசால்ட்டாக இவருக்கு என்ன நடக்குதுன்னா, இவரும் போலீஸ் டிபார்ட்மெண்ட்டில் சேர்ந்த ஒரு நபர் தான். அப்போது அந்த பிரின்சிபல் டெட் பாடியை கூட பார்க்காம இவருக்கான காலங்காத்தால் இல்லைங்களா, ஏர்லி மார்னிங் ஒரு 6:45 to 7 தான் பார்க்குறாங்க டெட் பாடியை. இப்போ 7 மணிக்கு நேரில் கூட பார்க்காம இந்த நபர் கூட ஃபோனை போட்டு கேட்டு என்னப்பாச்சு சார், தற்கொலையா சார் அப்படின்னு சொல்லிட்டு அதை கூட டிக்ளேர் பண்ணிட்டாரா இவர் அப்படிங்கிற ஒரு சந்தேகம் நமக்கு எழுகிறது. நிச்சயமாக ஃபோன் கான்வர்சேஷன்ஸ் பார்த்து இந்த முடிவுக்கு சிபிஐ வந்திருப்பாங்க இவ்வளோ சீக்கிரத்தில். இப்போ என்னென்னால், நாம் பார்க்கின்ற வரையில் ஒரு ட்ரக் சிஃபோனிங் ராக்கெட்லேயோ இல்லை வேறு ஏதாவது சதித்திட்டத்துக்காகவோ இந்த மாணவி கொலை பண்ணப்பட்டிருக்கிறாங்க அப்படின்னால் அதை ஒருவர் மட்டும் செய்ய மாட்டாங்க. ஃபர்ஸ்ட் பாயிண்ட். ஏனால் இதனை ஒரு டீமாக பிளான் பண்ணி இப்படி தான் இதை செய்வாங்க அப்படிங்கிறது ஃபர்ஸ்ட் பாயிண்ட். ஜென்ரலாக இந்த மர்டருக்கான சைக்காலஜி பார்க்குறப்போ உங்களுக்கு தெரியும் மக்களே. லெட்ஸ் டேக் ஆம்ஸ்ட்ராங்ஸ் மர்டர். செகண்ட் பாயிண்ட், இவங்க சம்மந்தப்பட்ட இடங்களில் அவங்க அவ்வளோ அசால்ட்டாக போய் கொலை பண்ண மாட்டாங்க. ஏனால் விசாரணை வளையம் இங்கேயே சுற்றிக்கிட்டு இருக்குன்றது அவங்களுக்கு தெரியும். செகண்ட் பாயிண்ட். தேர்ட் பாயிண்ட்டு, சஞ்சய் ராய் அப்படிங்கிற நபர் தான் கொலை பண்ணியிருக்காரு. அதில் அவர் கன்ஃபர்ஸும் பண்ணுறாரு.
கன்ஃபஸ் பண்ணிட்டு என்ன இப்போ சிபிஐக்கு வந்து மிகப்பெரிய இஷ்யூவாக இருக்குது அப்படின்னால், எந்த இடத்துலையுமே சஞ்சய் ராய்ட்ட வந்து விசாரிக்கிறப்போ ஏன் கொலை பண்ணான், வாட் இஸ் த மோட்டிவ்ன்ற சொல்ல மாட்டேங்கிறான். நான் தான் கொலை பண்ணேன், ஆமாம் நான் தான் கொலை பண்ணேன் அப்படிங்கிறான். அப்போ இவன் தான் கொலை பண்ணேன் அப்படின்னு சொல்கிறத ஓப்பனாக டிக்ளேர் பண்ணுறான்னா, அப்போ வாட் இஸ் சைக்காலஜி? சைக்காலஜினால் இவன் சொல்கிறது உண்மையாக பொய்யா, என்னத்தை மறைச்சி பேசுகிறான், என்னத்தை மறைக்காமல் பேசுகிறான் அப்படிங்கிற அவனுடைய மன ஓட்டத்தை வந்து டெஸ்ட் பண்ணுறதுக்காக நேற்று சைக்கோ அனாலிசிஸ் எடுத்திருக்காங்க மக்களே. பட் இன்னும் சைக்கோ அனாலிசிஸ் டெஸ்ட் அப்படிங்கிறது இன்னும் வெளியே வரல. இப்போது சைக்கோ அனாலிசிஸ் எடுத்துட்டாங்க. சப்போஸ் இன்னும் அவங்களுக்கு வந்து கொஞ்சம் சந்தேகம் இருந்தால் தே மே கோ ஃபார் நார்கோ அனாலிசிஸ் டெஸ்ட். ஸோ நார்கோ அனாலிசிஸ் டெஸ்ட் அப்படின்னா இப்போ வரைக்கும் பார்த்தீங்கன்னா நார்மலாக டெஸ்ட் பண்ணுவாங்க, அவங்களுடைய பேசுகிறத வச்சு உண்மை போய் டெஸ்ட் பண்ணுவாங்க. நார்கோனா என்ன ஆகும்னால் அவங்களுக்கு வந்து ஒரு இன்ஜெக்ஷன் போடுவாங்க, அவன் வந்து மயக்க நிலையில் போயிடுவான். மயக்க நிலையில் போனதுக்கு பிறகு அந்த அனாலிசிஸில் சில கேள்வி கேட்பாங்க, அதுக்கு அவன் பதில் சொல்லணும். அதில் வந்து ஆழ் மனசில் அந்த பதில் வருன்றதுனால அந்த பதில்கள் பொய்யாக இருப்பதற்கு வாய்ப்பு இல்லாமல் இருக்குன்றது சைக்காலஜி. ஆனால் அந்த பதில்கள் கோர்ட் ஆஃப் லாவில் எடுபடாது. கோர்ட் ஆஃப் லா பொறுத்தளவுக்கு நீங்கள் நார்கோ அனாலிசிஸ் எடுத்துக்கிட்டு அவன் சொல்கிற பதிலை வச்சு யூ ஹாவ் டு கோ இன் ஃபார் ஃபர்தர் ப்ரோப். அதில் வந்து ஆதாரத்தையும் சாட்சியும் கொண்டு வந்தால் கோர்ட்டு கேட்பாங்க. ஸோ நார்கோ அனாலிசிஸ் டெஸ்ட் அப்படிங்கிறது சிபிஐக்கு இந்த கேஸ் வந்து ஒரு பாயிண்டில் டெட் எண்ட் போச்சு வச்சுக்கோங்க மக்களே. டெட் ஆகி போச்சுன்னா டெட் ஆனதுக்கு அப்புறம் என்னடா பண்ணுறது, எங்கேயுமே நகர முடியல, பட் மோட்டிவும் தெரிய மாட்டேங்குது, இவனும் இப்படி ஸ்டபனாக இருக்கிறான். அப்போது நார்கோ போகலாமா, சரி நார்கோ போனால் எதாவது லீடு கிடைக்குமா, எதாவது டிப் ஆஃப் கிடைக்குமா, அதை வச்சு நம்ம அந்த கேஸை வந்து கொண்டு போய் ட்ரை பண்ணலாமா அப்படின்னு பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்கிறது. இப்போதைக்கு சைக்கோ அனாலிசிஸ் பொறுத்தளவுக்கு இவன் உண்மையை சொல்கிறானா பொய்யை சொல்கிறானா அப்படிங்கிறத மட்டும் டெஸ்ட் பண்ணிருக்காங்க மக்களே. இப்போ என்ன இங்கே இன்னொரு விஷயம் பார்த்தீங்கன்னா, 2 முக்கியமான ஆஸ்பெக்டில் பேசிடலாம். இப்போ வரைக்கும் மருத்துவ மாணவிகள் வந்து போராடிட்டு இருக்கிறாங்க. என்ன சொல்கிறாங்கன்னா, பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லை அப்படிங்கிறாங்க. இப்போ இவங்களுடைய கூட படிக்கிற தோழிகள் சொல்கிற மாதிரி இது ட்ரக்ஸிஃபோனிங் ராக்கெட்டை வந்து இந்த ஏற்று கேட்டுக்கிட்டு இருந்தா அதனால் கூட பண்ணியிருக்கலாம்ன்ற மாதிரி ஆஸ்பெக்ட் இருந்ததுனால் இந்த இடத்துல ஒரு பையன் தானே கொண்டிருப்பாங்க இல்லையா. ஏன்னால் இவங்களுடைய பிஸ்னஸ் பாதிக்குது, இவங்க வந்து உள்ளே இருக்கக்கூடிய மாத்திரை மருந்தெலாம் எடுத்து விற்று திருடி கொண்டு போய் விற்கிறாங்க அப்படின்னால் இவங்க பிஸ்னஸ் பாதிக்கிற இடத்துல வந்து அது பொண்ணோ பையனோ யாராக இருந்தாலும் கண்டிப்பாக கொண்டிருப்பாங்கன்றப்போ இந்த இடத்துல பொண்ணுக்கு பாதுகாப்பு இல்லை அப்படின்னு இவங்க போராடுறதுல எப்படி ஒரு லாஜிக் இருக்க முடியுன்ற கேள்வி இருக்குது மக்களே. ஆச்சுங்களா. 2வது விஷயம் பார்த்தீங்கன்னா, இது கூட்டு பாலியலோ எதுவுமே இல்லைன்னு டிக்ளேர் பண்ணிட்டாங்க. அடுத்தது இது அந்த பெண்ணை ரேப் அண்ட் மர்டர் பண்ணலன்னு டிக்ளேர் பண்ணிட்டாங்க. ஃபர்ஸ்ட் ஷி வாஸ் மர்டர்ட், அதற்கு பிறகு அந்த பொண்ணை அடித்திருக்கிறாங்க. இட் வாஸ் நாட் அ ரேப், இட் வாஸ் அ செக்ஷுவல் அசால்ட். அந்த பெண்ணுடைய பிறப்புறுப்புலாம் அடிச்சிருக்காங்கன்னு தெரியுது. ஸோ இப்படி அடிப்பதற்கு ஏதோ ஒரு வன்மம் இருக்க வேண்டும். ஒரு விஷயம் சொல்லுவாங்க மக்களே, ஒரு மாடஸ் ஆப்பரண்டி, கொலை நடக்கிற மாடஸ் ஆப்பரண்டி வச்சுன்னு சொல்லுவாங்கன்னா, இது வந்து ரிவெஞ்சில் பண்ணக்கூடிய மர்டரா இல்லை கூலிப்படை மர்டரான்ற ஒரு கேள்வி இருக்கும். கூலிப்படை மர்டர் அப்படிங்கிறதுக்கும் ரிவெஞ்சில் பண்ணுற மர்டர் நிறைய டிஃப்ரென்சஸ் பார்க்க முடியும். இப்போது உங்களுக்கு உதாரணத்துக்கு லெட்ஸ் டேக் ஆம்ஸ்டாங் கொலை அப்படிங்கிறது உங்களுக்கு போனவனுங்க கூலிப்படை, ஆனால் அதில் தலையாக இருந்து செயல்பட்டது யாரும் இன்னும் பார்த்துட்ருக்குறாங்க. உங்களுக்கு நார்மலாக கூலிப்படை கொள்வது வந்து அவன் செத்தா மட்டும் போதும் தான் பார்ப்பாங்க. அவன் செத்துட்டா போதும், அப்போது கழுத்து நினச்சி ஃபஸ்ட்டு கொண்டாச்சு, கொன்னப்புறம் இந்த பொண்ணு இறந்து போயிடுச்சு, அவ்வளோதான், விட்டு வந்துகிட்டே இருந்திருப்பாங்க. அதற்கு பிறகு இந்த இறந்து போன மாணவியை சஞ்சய் ராய் போட்டு அவ்வளவு குத்தி இருக்கான், அவ்வளோ பிறப்புறுப்பெல்லாம் போட்டு குத்தி ரத்தப்போக்கு வர வச்சுருக்கான் அப்படின்னால் அப்போ திஸ் இஸ் நாட் கூலிப்படை மர்டர், இது வேறு ஏதோ ஒரு ரிவெஞ்ச் மர்டர்ன்றதை நம்மளால் ஈஸியாக அனலைஸ் பண்ண முடியுது. அந்த ரிவெஞ்ச் என்ன மோட்டிவ் ரிவெஞ்சுக்கு அப்படிங்கிறத இப்போ பார்த்துட்ருக்குறாங்க சிபிஐ. ஸோ இதில் எல்லா ஆஸ்பெக்ட்டுமே இப்போ வெளியே பரப்பக்கூடிய எல்லா பொய் பொருளைகளும் பார்த்திங்கன்னா மக்களே, எதிர்கட்சிக்காரர்கள் மம்தாவுடைய கவர்மெண்ட்டை டிசால்வ் பண்ணுறதுக்காக என்னென்ன பண்ணிட்டு உட்காந்துருக்குறாங்க. ஸோ மக்கள் குழம்புவதற்காக இதை செய்கிறாங்கன்றது ரொம்ப தெளிவாக தெரியுது. இந்த
இருக்கலாம். அதாவது அரசு மருத்துவமனையிலேருந்து மாத்திரைகளை வெளியே கொண்டு போய் விற்கிறது இங்கே மட்டும் இல்லை, எல்லா இடமும் நடந்துக்கிட்டு தான் இருக்குது. அது ஒரு மிகப்பெரிய குற்றச்செயலாக எடுத்துக்கொண்டு அதற்காக ஒருவரை மருத்துவமனைக்குள்ளேயே வச்சு கொள்வது அப்படிங்கிறது லாஜிக்கே இல்லாத ஒரு ரீசனாக இருக்க முடியும். இட் இஸ் நாட் மோட்டிவேட்டிங்கான மோட்டிவ் கிடையாது. அப்போ இந்த மோட்டிவேட்டிங்கான மர்டர் நடந்திருக்குனால் இது ஏன் ரிவெஞ்ச்? ஆனால் இன்னொரு ரொம்ப ரொம்ப சாதாரண விஷயம் யோசிச்சு பாருங்கள் மக்களே. சஞ்சய் ராய்க்கு இந்த இடத்துல ஒரு சிசிடிவி கேமரா இருக்குன்றது கண்டிப்பாக தெரியும். அந்த சிசிடிவி கேமரா நம்ம பதிவாயிருவோன்றதும் தெரியும். அப்போது நீ என்னத்துக்கடா உள்ளே போன, நீ கிட்டத்தட்ட 4 மணிக்கு உள்ளே போய் 4:45 மணிக்கு வெளியே வர, 3/4 மணி நேரம் என்ன பண்ணிட்டு உட்காந்துருந்த நீ அப்படிங்கிற கேள்வி வரணும் அவனுக்கு தெரியும். அண்ட் அவனை போய் அரெஸ்ட் பண்ணுறப்போ எந்த வித தடுமாற்றமும் இல்லாமல் அவன் அரெஸ்டாக வந்திருக்கிறான்ற சொல்கிறாங்க. அண்ட் அரெஸ்ட் பண்ணி கூட்டு போகிறப்பையும் தடுமாற்றம் எதுவுமே இல்லாமல் இல்லை. இது கூட்டாக இத்தனை பேர் சேர்ந்து இத்தனை பேருடைய விஷயத்தில் பண்ணுறாங்கனால் உங்களுக்கு சிபிஐக்கு இந்நேரம் லிஸ்ட் ஆஃப் பீப்புள் கிடச்சிருப்பாங்க விசாரிப்பதற்கு. எல்லாத்துக்குமே நீங்கள் கம்பேர்ட் வித் ஆம்ஸ்ட்ராங்கோடைய கொலை வழக்கு. ஆம்ஸ்ட்ராங் கொலை வழக்கில் நீங்கள் ஒருத்தவனை கஸ்டடி எடுத்து விசாரித்தாலே அவன் 10 பேரை சொல்கிறான். அடுத்த போலீஸை 10 பேர் பிடிக்கிறாங்க, அந்த 10 பேர் இன்னும் 10 பேரை சொல்கிறான். ஸோ இது ஒரு கூட்டு கொலை, அதாவது இட்ஸ் பிளான்டு மோட்டிவேட்டட் பிளான்ட் எக்ஸிக்யூஷன் அப்படின்னால் அதில் நிறைய பேரோட இன்வால்மெண்ட் இருக்குது. அப்படின்னால் சஞ்சய் ராய் அசால்ட்டாக பேர் சொல்லிட்டு போயிட்டே இருப்பான். ஏன்னால் ஒரு ஆஸ்பெக்ட் பாருங்கள் மக்களே, சஞ்சய் ராய்க்கு குடும்பம் கிடையாது, குழந்தை கிடையாது. தேர்டாக மேரேஜ் பண்ண மனைவி இறந்து போயிட்டாங்க, செகண்ட் மனைவி விட்டு பிரிஞ்சிட்டான், ஃபர்ஸ்ட் மனைவி இஸ் டிவர்ஸ்டு. அவனுக்குன்னு எதுவுமே இல்லாமல் தான் அவங்களுக்கு போலீஸ் வெல்ஃபேர் சொசைட்டிக்கு சொந்தமான ஒரு குட்டி குவார்ட்டர்ஸில் தனியாக வாழ்ந்துட்டுருக்குறான். ஸோ அப்போது இதில் ஏதோ ஒரு ஸ்ட்ராங்கான ரிவெஞ்ச் மோட்டிவ் ஏன் இருக்கக்கூடாது? ஏன்னால் இந்த நடந்த கொலை வைத்து பார்க்கும்போது தெரிகிறது, இதில் வரக்கூடிய மற்ற எல்லாமே ஃபேக் நியூஸ் மக்களே. கேங் ரேப் அண்ட் மர்டரு, 151 கிராம் ஆஃப் சீமனு அண்ட் எல்லாம். அடுத்தது பார்த்திங்கன்னா இந்த ட்ரக் உள்ளே திருடி விற்றது, மாத்திரை திருடி விற்றது, இது எல்லாமே இன்னும் வெளியே அஜிடேஷனை ஏற்படுத்துவதற்காக ஃப்ரிஞ்ச் எலமெண்ட்ஸ் வேலை பார்க்குறாங்கன்ற தெளிவாக தெரியுது. பட் இன்னும் ரியல் மோட்டிவ் அப்படிங்கிறது வெஞ்சன்ஸாகத்தான் இருக்க முடியும் அப்படிங்கிறது நம்மளுடைய ஒரு ஸ்ட்ராங் பெர்செப்ஷன் மக்களே. இந்த பெர்செப்ஷனை சிபிஐ விசாரணை முடித்து கூறினால் கரெக்டாக இருக்கும். ஏன்னா அதாவது நம்மளுடைய பெர்செப்ஷன் சரியாக இருக்குதா அப்படிங்கிறத நம்ம சரிபார்த்து கொள்ளலாம். இன்னும் இப்போ வரைக்கும் சஞ்சய் ராய் கிட்டேருந்து எந்த உண்மையும் எந்த விஷயமும் வெளியே வரல. அதனால தான் சிபிஐ பார்த்தீங்கன்னா 2 பேரை மட்டும் விசாரிக்க முடியுது, ஒன்று பிரின்சிபால் இல்லை சஞ்சய் ராய். அதை மீறி இந்த விசாரணை தாண்டி போக மாட்டேங்குது அப்படிங்க தெரியுது மக்களே. ஒரு பிளான்ட் எக்ஸிக்யூட்டட் கேங் மர்டர் அப்படின்னால் அதோடைய விஷயமே வேறு மாதிரி இருக்கும், விசாரணையும் வேறு மாதிரி இருக்கும் மக்களே. இதில் ரிவெஞ்ச் இருக்குதா இல்லைன்றதை பொறுத்து பார்க்கணும்னு நினைக்கிறீங்கன்றதை கமெண்ட்டில் மென்ஷன் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.